10th business studies lesson career opportunity in business அதாவது entrepreneurship லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 20th லெசனில் உங்களுக்கு 20.4 functions of an entrepreneurs அதை பார்க்கலாம். இப்போ என்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஐடென்டிஃபைங் என்டர்பிரினல் ஆப்பர்ச்சுனிட்டி. there are many opportunity in this world of business. These are based on human needs like food, fashion, education, etc., which are constantly changing. These opportunities are not realized by common man, but an entrepreneur senses the opportunity faster than other do. An entrepreneur therefore has to keep his eyes and ears open and required imagination, creativity and innovativeness. ஸோ இந்த ஐடென்டிஃபை என்டர்பிரினர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டினாக்க இந்த உலகத்தில் பிஸ்னஸ் உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த வாய்ப்புகள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்குனாக்கா ஃபுட்டு, அதாவது ஹோட்டல், ஃபுட்டு, கேட்ரிங் இந்த மாதிரி, தென் ஃபேஷனு, அப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டு, ஃபேஷனு, டேஸ்ட்டு, சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் மேன் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பு வந்து இது சேஞ்சஸ் வந்து ரியலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீக்கிரமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த க்ரியேட்டிவிட்டிஸை கொண்டு வந்து அவங்க வந்து இனோவேட்டிவாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவாங்க, இல்லை சர்வீஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ஐடியாஸ் இன்டு ஆக்ஷன். The entrepreneur should be capable to turning his ideas into reality. He collects information regarding the ideas, products, practices to suit the demands in market. Future steps are taken to achieve the goals in the light of the information collected. ஸோ அவங்க நினச்சிருக்க ஐடியாஸ், இப்போ ஒரு விஷயத்தில் ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை வந்து அவங்க ஆக்ஷனில் கொண்டு வரணும். ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு ப்ராடக்டாக இல்லை சர்வீஸாக ஏதோ வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் டிமாண்டாக இருக்குது, எந்த ஐடியா டிமாண்டாக இருக்குது, அது வந்து கரெக்டாக அவங்க கொண்டு வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Feasibility study. The entrepreneurs conduct studies to access the market feasibility of the proposed products or services. He anticipates problems and access quantity, quality, cost and source of inputs required to run the enterprise. Such a blueprint of all the activities is termed as the business plan and project report. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட், இப்போ ஒரு ஐடியா வந்துச்சுனாக்கா அந்த ஐடியா வந்து அவங்க அது எந்த ப்ராடக்ட்டு, எந்த சர்வீஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், மார்க்கெட்டில் எந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Resourcing. An entrepreneur needs various resources in terms of money, machine, materials and men to running the enterprise successfully. An essential functions of an entrepreneur is to ensure the availability of all these resources. ஸோ ஆரம்பிச்சாச்சுன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது என்ன ஒரு தேவைப்படுறது, ஒரு பிஸ்னஸ் மேனாக புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு காசு வேணும், மிஷின் வேணும், மெட்டீரியல் வேணும், வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஆகிறதுக்கு, இந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு சுற்றி இருக்க ஒரு இந்த தேவையான இதை ரிசோர்ஸஸ் வந்து அவங்க பார்த்து அதை ப்ரொக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. Setting up of an enterprises. For setting up an enterprises, the entrepreneur will have to fulfill some legal formalities, or he also tries to find out a suitable location, designs the premises, install the machinery and do many other things. ஸோ ஆச்சு, இப்போ ஆரம்பிச்சாச்சு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கிறாங்கக்கா அந்த டக்குன்னு நம்ம ஆரம்பிக்க முடியாது. அவங்க நிறைய கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லொக்கேஷனில், இந்த டிசைனில் அவங்க ஒரு ப்ரீமிசஸ், ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு, அதுக்குண்டான டிசைனிங்லாம் வச்சு மிஷின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜிங் த என்டர்பிரைசஸ். One of the important function of an entrepreneur is to run the enterprise. He has to manage men, material, finance and organize productions of goods and service. He has to market each product and service after ensuring appropriate returns, profits on investment. Only a properly managed organization will decide result. சரி, இப்போ மேனுஃபேக்சரிங்லாம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாக்கா அடுத்தது மேனேஜ் பண்ணணும் அந்த கம்பெனியை. அவங்க எப்படி அப்படின்னாக்கா அவங்க அந்த கம்பெனியை எத்தனை பேர்த்தை வச்சு மேனேஜ் பண்ண போகிறாங்க, எத்தனை ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுது, எத்தனை மேனேஜ்மெண்ட் சைடில் எத்தனை ஆட்கள், மேனேஜர்ஸ், இன்சார்ஜஸ் தேவைப்படுது, மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வாங்குவாங்க, ஃபைனான்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், இந்த மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட்ஸோட சர்வீஸு அதையாட்டம் அந்த கரெக்டான வருமானம், அந்த ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான ஒரு விலை வைக்கிறது, அது லாபத்தோடு இருக்கணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே லாபத்தை திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Growth and development. Once the enterprises achieves its desired results, the entrepreneur has to explore another higher goal for its proper growth and development. The entrepreneur is not satisfied only by achieving the goal, but constantly strives to achieving excellence. சரி, இப்போ அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த ஒரு நினைச்ச டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கனாக்கா, ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்கனாக்கா, அந்த என்டர்பிரனர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டை வச்சு முன்னேறணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு என்டர்பிரனர் பார்த்திங்கனாக்கா ஒரு லெவலில் மட்டும் இருக்கிற ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்க நெக்ஸ்ட் லெவலில் டெவலப் ஆகிட்டே போகிறதுக்காக தான், க்ரோத் ஆகிட்டு போகிறதுக்காக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 20.5 செட்டிங் அப் அ ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். சரி, இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கிறத பற்றி பார்க்குறாங்க. Who can start a small business? யார் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, anyone can start a small business unit. He may be an exciting entrepreneur or a new one, having a business background or not, educated or uneducated, from a rural or urban. ஸோ யார் வேணாலும் நம்ம சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அது வந்து புதுசாக என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் வந்து வந்தாலும் சரி, இல்லை அந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, இல்லை படித்தவங்க இருந்தாலும் சரி, படிக்காதவங்களும் சரி, இல்லை கிராமத்தில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, இந்த கணக்கெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஸ். The entrepreneur has to analyze and find out the amount of the duration of the finance required as well as the duration of the finances needed in the business. The entrepreneurs require money to buy machinery, building raw materials, pay wages to labor, etc. Money spent on buying machinery, building equipments, etc. It is known as fixed capital. Or on the other hand, money spent on buying raw materials and paying wages and salaries, rent, telephones and electricity bill, etc. is known as working capital. The entrepreneur has to arrange for both fixed and as well as working capital for his business. The finance can be raised by self-contribution or by borrowing from banks and other financial institutions. Money can also be borrowed from friends and relatives. சரி, அடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு என்ன தேவைனாக்கா பணம் தேவைப்படுது. அந்த பணம் எதுக்கு தேவைப்படுனாக்கா, அவங்க ஒரு பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, மிஷினரிஸ் வாங்குறதுக்கு, அவங்களோட ஆஃபீஸு உருவாக்குறதுக்கு, அப்புறம் வேலைங்க சம்பளத்துக்கு சேர்த்துற வேலையை ஸ்டாஃப்ஸுங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணத்தை வந்து அவங்க எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணலாம்னாக்கா, அவங்க பேங்க் மூலமாக அரேஞ்ச் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை செல்ஃபாக கையில் வச்சுருக்காங்க, செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணி அவங்க பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செலெக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் பிஸ்னஸ். The process of launching a business begins with the entrepreneur start thinking about a line of business which can be undertaken by him. He may consider business opportunity as per the market demand. He may go for an existing products and new products, but before taking any steps, he has to ascertain the profitability of the business and the amount of capital investment. Having estimated the profitability, the risk involved, the entrepreneur has to decide which line of business could be desirable first. சரி, இப்போ ஒருத்தர் வந்து டக்குன்னு பிஸ்னஸ் பற்றி ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப நாளாக அப்படின்னாக்கா, முதல்ல அவர் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அதுக்கப்புறம் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஐடியாவுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், இந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு அப்படிலாமே யோசிப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிலாமே பார்த்து கடைசியில் தான் அவர் வந்து முடிவு பண்ணுவார். சாய்ஸ் ஆஃப் form of organization. You have read about different forms of business organization in early lesson. Now you have to choose the best form as per your requirement. Normally, small business enterprises may preferably be started in the form of sole proprietor or partnership. சரி, ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், நம்ம தனியாக ஆரம்பிக்கலாமா, சோல் ப்ராப்பரேட்டரா இல்லை பார்ட்னர்ஷிப்பா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஏற்கனவே இருக்க லெசனில் பார்த்தோம். அது வந்து முதல்ல சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறோமா, யார் கூட சேர்ந்து, இல்லை நம்ம தனியாக பண்ண போகிறோமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். Special care should be taken while selecting the location of the business. An entrepreneur can start business in his own premises or in a rented premises. It can be located at the marketplace, in the commercial complex,
or in an industrial estate. While deciding the location, the entrepreneur should consider various factors like sources of supply, raw materials, nearness to the market, availability of labor, transportation, banking and communication facilities, etc. Factories should be preferably located near the source of raw materials and the place that is well connected with the rail and road transport facility. The retail business should be started near residential area or the marketplace. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, அது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் அந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அந்த ஃபேக்ட்ரியில் உருவாகிற இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் டக்குன்னு போய் வேறு ஒரு ஊருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்கா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இது பக்கத்தில் இருந்தால் தான் அது சரியாகும். இல்லை இப்போ சுகர் ஃபேக்ட்ரினாக்கா நாம் சுகர் அதிகமாக, தட் இஸ் சுகர் கேன், கரும்பு வயலுக்கு அதிகமாக இருக்க ஏரியாவில் நம்ம பண்ணால் தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே கம்மியாகும், ஈஸியாகவும் நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் வழியாக எங்கே நமக்கு பக்கத்தில் கிடைக்குதோ, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எங்கே கிடைக்குதோ, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லேபரு, பேங்கிங்கு, மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிறது, ரா மெட்டீரியல் சப்ளை ஈஸியாக கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Availability of laborers, workforce and employees. An entrepreneur cannot run the business alone. He has to employ people to help him. Skilled and semi-skilled workers have to be recruited particularly for manufacturing works. Before starting the business, the entrepreneur must find out whether he will be able to get a right type of employees for the activities involved. So, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆளுங்க. இவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு பிஸ்னஸ்மேன் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியாது. அவங்க வந்து நிறைய ஆட்களை வந்து எடுப்பாங்க. அது ஸ்கில்டாக இருக்கட்டும், செமி ஸ்கில்டாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆட்களை எடுப்பாங்க, இந்த மேனுஃபேக்சர் ப்ராசஸாக இருந்துச்சுனாக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்டர்ப்ரனர் வந்து கரெக்டான டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ப்ளாயிஸுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு அவங்க சூட்டபுளாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லெசனில் என்னென்ன படிச்சிருக்கோம்னாக்கா, நாம் ஒரு என்டர்ப்ரனர் பார்த்திங்கனாக்கா க்ரியேட்டிவாக, இனோவேட்டிவாக இருக்கணும். அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ரிஸ்க்கு வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதே ஆட்டம் வந்து அவங்க நிறைய விஷயத்தில் வந்து ஜாப் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வாட் யூ லேர்ன்ட்டில் நம்ம படித்தது எல்லாமே ஒரு சிங்க்ரனைசிங்காக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செஷனில் இவ்வளோ தான். நம்ம இன்னொரு செஷனில் அடுத்ததை பார்ப்போம்.